விஷ்ணு வந்து வேண்டுறோம் அப்படின்னாக்கா, பெருமாளே விஷ்ணுவேன்னு சொல்லி வேண்டுறோம். உனக்கு ஒரு வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது இந்த விஷயத்த இந்த வாசகத்தை யூஸ் பண்ணுன்னு சொல்லி தானே பகவத்கீதை குடுத்தாரு. அப்புறம் அத படிச்சு தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு எனக்கு எப்படியாச்சும் காப்பாத்து, காப்பாத்து, காப்பாத்துன்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் கீழ இறங்கி வந்து அந்த மொமெண்ட்ட சால்வ் பண்ண முடியுமா? அதனால தான் கோயிலுக்கு போகும்போது கூட சில பேருக்கு வந்து அது சிவனையா இருக்கட்டும், இல்ல முருகனையா இருக்கட்டும், இல்ல விஷ்ணுவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க கேட்கும்போது கிடைக்க மாட்டேங்குதுனாக்கா, அவங்க சொல்றத நம்ம கேட்க மாட்டோம்னு அர்த்தம். நம்ம ஒரு லிமிட்டேஷன் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன கிரியேட் பண்ணிட்டு, இதே எக்ஸ்பெக்டேஷன்ல நான் இப்படி தான் கேட்பேன், எனக்கு இப்படி தான் வேணும். இந்த கண்டிஷன் நம்ம கடவுள்ட்ட போடுறோம். நான் இப்படி தான் கேட்பேன், நீ எனக்கு குடுத்துரு. கடவுள்ட்ட கண்டிஷன் போட்டா ஒர்க் ஆகாது. அவரு குடுத்திருக்கிற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணா போதுமானது. ஓகே. ஸோ முருகன் என்ன சொல்றாரு? தைரியமா இரு. அப்போ முருகன ஃபாலோ பண்றவங்க ஃபர்ஸ்ட் பயப்படாம இருக்கணும்ல. பயம் இருக்குதுல்ல ஏன் அப்போ? அப்போ அவங்க பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கு போய் ஏதாச்சும் பண்ணு. பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா பயந்துகிட்டு ஐயோ! ஏதாச்சும் ஆயிடுச்சுனா என்ன பண்றது? அப்படின்ட்டு உட்கார்ந்திருக்கும்.